Hi family, breaking நல்லா இருக்கீங்களா? நான் RAJLAKSI பேசுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப தேவையான விஷயம் தான். ஸோ Tnpsc குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம் கிராஷ் கோர்ஸ் சரிங்களா? என்னடா கிராஷ் கோர்ஸ்ன்ற என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த டைம் பீரியடில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் தான் நான் சொல்லுவேன் சரிங்களா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து இத்தனை டெஸ்ட் இருக்குதுங்க ஓகேங்களா? இதுக்கு மேலே என்னால் டெஸ்ட்டு கொடுக்க முடியும், பட் உங்களால் எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த டைம் பர்மிட் பண்ணாது, அதான் மேட்ரு சரிங்களா? ஸோ இருக்கிற டைமில் உங்களால் எத்தனை டெஸ்ட் எழுத முடியுமோ எழுதுங்க, எனக்கு அது போதும் சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இது எல்லா டெஸ்ட்டும் முடிக்கணும், அதுதான் எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம், உங்களுக்கும் சந்தோஷமானது ஓகேவா? சரி வாங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 69 டெஸ்ட்டுங்க சரிங்களா? 1011+ வீடியோ கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் வீடியோ கிளாஸஸ் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதலாம், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. மொத்தம் 3 ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்குது இதில் உங்களுக்கு. பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 எல்லாம் சேர்த்து சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாடர்ன் ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் ஒரு 112 வீடியோஸ் இருக்குது. அதுமாரி என்னென்ன கிளாஸஸ் என்னென்ன வீடியோஸ் இருக்குன்னு போட்டிருக்கேன், எத்தனை டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்றதும் போட்டிருக்கேன், எத்தனை ஃபுல் மார்க் டெஸ்ட்டுக்கும் போட்டிருக்கேன். அப்புறம் ஃபுல் யூனிட் டெஸ்ட்டு இப்போ 9 சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா 9 ஒரு தனித்தனி ஃபுல் டெஸ்ட் இருக்க மாதிரி அதுக்கும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு 3 ஃபுல் டெஸ்ட் இருக்க மாதிரி பிளானு சரிங்களா? ஸோ இதாங்க இப்போதைக்கு இதான் பிளான். நம்மக்கிட்ட ஒரு 54 பேர் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க, 2 பேர் குரூப் 1 மெயின்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க ஓகேங்களா? சரி ஓகே, இதான் அந்த ஷெட்யூல் பார்த்துக்கோங்க ஓகேவா? ஸோ டெஸ்ட் 1க்கு எது இருக்கும், டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4 இந்த ஆர்டரில் இருக்கும். ஸோ வேறு வழி இல்லை உங்களுக்கு, புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ டாபிக்ஸ் இங்கே படிச்சுட்டு வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா குரூப் 1 மெயின்ஸு சாதாரண ஒரு எக்ஸாம் கிடையாது, அதனால் புரிஞ்சுக்கணும் ஓகேவா? ஆனால் கண்டிப்பாக அது ஈஸியாக நம்ம டேக்கிள் பண்ண முடியும். நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படித்து முடிச்சுட்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் எழுதலாம். நீங்கள் எப்போ எழுதினாலும் நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி தர போகிறோம். நீங்கள் சப்மிட் பண்ணது 3 to 5 டேஸில் கரெக்ஷன் பண்ணி தந்துடுவேன் சரிங்களா? ஓகேவா? அதை பாருங்கள், சோஷியல் இஷ்யூஸு, அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் பாலிட்டி, அப்புறம் தமிழ் லிட்ரேச்சரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட், அப்புறம் சண்டேஸில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் இருக்கும், மேக்ஸ் கிளாஸஸ் அப்டேட் பண்ணுவேன். அப்புறம் இன்னும் எக்கனாமிக்ஸ் கிளாஸஸ் ஸ்பெஷல் கிளாஸு, ஜாகிரஃபி ஸ்பெஷல் கிளாஸஸ்ஸு, புரியுதுங்களா? ஸோ இதுமாதிரி எதெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸில் அதெல்லாம் சண்டேஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் எக்ஸ்ட்ரா அப்லோட் பண்ணுவேன், அதெல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 திரும்ப சோஷியல் இஷ்யூ இந்த டாபிக்ஸ் போயிட்டு இருக்கும். இது எல்லாமே அப்லோட் பண்ணி வச்சுங்க வீடியோ கிளாஸஸ்லாம் சரிங்களா? ஸோ இந்த ஆர்டரில் முடிப்பீங்க. நெக்ஸ்ட் அப்புறம் எக்கனாமிக்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகிடும் டெஸ்ட் 19லேருந்து. ஸோ எக்கனாமிக்ஸில் இப்போதைக்கு ஒரு 23 வீடியோஸ் போட்டிருக்கேன், இன்னும் ஸ்பெஷல் கிளாஸஸ் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் ஓகேவா? ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக, ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிருக்கேன் கண்டென்ட்லாம் ஓகேங்களா? ஓகே, இதை பாருங்கள் அப்படியே ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆக்சுவலாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 15 மாதம் பிளான், நவம்பர் 2021லேருந்து ஜனவரி 2023 வரையும் மொத்தம் 15 மாதம். ஸோ 5 மாதத்துக்கு ஒரு டெஸ்ட்டு, ஸோ அப்போ 3 ஃபுல் டெஸ்ட்டு. அப்போ அதுக்கான கண்டென்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு வீக்லி நான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். இது வரைக்கும் ஒரு 2 மந்த்ஸ் ஆகஸ்ட் 2022 நவம்பர் 2022 முடிச்சாச்சு. 25 கிளாஸ், இது ஒரு 18 கிளாஸும் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் 25 டாபிக்ஸ் அங்கே இருக்கும், அது தாண்டி போகாது. இல்லை ரொம்ப முக்கியமான கொஷின்ஸாக நான் பார்த்து கொடுக்குறேன் ஓகேங்களா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும் ஓகேங்களா? ஸோ இங்கே எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் வரும், அப்புறம் ஜாகிரஃபி டெஸ்ட்டு கரெக்டாக வரும், கண்டினியூஸாக வரும். அப்புறம் மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வீடியோ கிளாஸஸ் இருக்குது, நீங்கள் அப்படியே பார்த்து கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு தான். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மைண்ட் மேப்ஸ் இருக்குது மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு, நீங்கள் அதுவே உங்களுக்கு போதுமானது. தமிழில் கதையை புரிஞ்சுக்கிட்டாலும் போதும், தமிழில் கிளாஸஸ் எடுத்தாச்சு சரிங்களா? அதேமாரி உங்களுக்கு வந்துட்டு வேறு பாலிட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மைண்ட் மேப்ஸ் இருக்குது. மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு நோட்ஸ் 82 இருக்குது, அதேமாரி மைண்ட் மேப்ஸ் 59 இருக்குது இங்கிலீஷ் மீடியத்துக்கு சொல்கிறேன். ஸோ தமிழ் மீடியத்துக்குலாம் கிளாஸஸாக இருக்கும் ஓகேங்களா? ஜாகிரஃபிக்கு மைண்ட் மேப்ஸ் 20 இருக்குது. ஸோ மேக்ஸுக்கு மொத்தம் 3 டெஸ்ட் தான். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பேஸ் பண்ணி ஒரு கிளாஸஸ் இருக்குது, 40 கிளாஸஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது முடிச்சுட்டு அடுத்து ஸ்பெஷல் கிளாஸஸ் ஃபாலோ பண்ணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப் 6th ஆரம்பிச்சிருக்கோம், 6th ஃபுல்லாக முடிச்சாச்சு, 7th இப்போ முடிக்க போகிறோம், டெர்ம் 2 வந்துட்டோம். அதுமாரி நான் உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அப்டேட் பண்ணுறோம் அதில் ஓகேங்களா? ஸோ அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் மார்க் டெஸ்ட்டு 3, அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன் ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 69 டெஸ்ட் இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், என்கிட்ட கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு 18 ரெடி பண்ணி வச்சுருக்கேன், புரியுதுங்களா? அது எழுத உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எக்ஸ்ட்ரா எழுதலாம் ஓகேங்களா? கொஷின்ஸ் ஆனால் தனியாக ஆப்பில் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் ஆக்சஸ்லாம் பண்ணிக்கலாம் ஓகேவா? எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த மிஸ்டேக்ஸ் இருக்காது ஓகேங்களா? எந்த டவுட்னாலும் எப்போ வேணாலும் கேட்கலாம். வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ போட்டால் போதும். இதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரு 9600819370. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபீஸ் வந்து 4620 ரூபா தாங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணுறேங்க, லேட் பண்ணாதீங்க. லிமிட்டட் சீட்ஸாங்க, சீரியஸாக லிமிட்டட் சீட்ஸாக
ஏன்னா குரூப் 2லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 110 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஓகேங்களா குரூப் 2 மெயின்ஸில். ஸோ அதனால் நான் தான் எல்லாமே பண்ணணும் ஓகேங்களா. ஸோ மூணு எவல்யூஷன் மெத்தடு, 2 ஸ்டாஃப் வந்து எவல்யூஷன் பண்ணி மார்க்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. நான் எவல்யூஷன் பண்ணி 1 மார்க் போடுவேன். இந்த 3 பேரோட எவல்யூஷன் சேர்த்து ஆவரேஜாக என்ன வருதோ அதுதான் உங்களோட ஃபைனல் மார்க்காக நாங்கள் கொடுப்போம். ஸோ ஒரு அஃபிஷியல் ஃபார்மெட் நாங்கள் கொடுக்குறதால நாங்கள் லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸாக நாங்கள் எடுக்கிற பிளானில் இருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதனால் ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸாக முதல் 50 பேர் சீக்கிரம் வந்துடுங்க, லேட் பண்ணாதீங்க சரிங்களா. பை ஃபேமிலி, டேக் கேர் ஆல் தி பெஸ்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும் ஓகேவா. பை டேக் கேர் ஆல் தி பெஸ்ட்.